விஜய் கிட்ட பாட்டியும் தாத்தாவும் கொண்டு வந்து அந்த ஒரு வீடியோவை காட்டுறாங்க. வெண்ணிலா வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கத. ஸோ பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். எப்படிலாம் பார்த்து பார்த்து பண்ணேன், ஆனால் இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகிறாரு. இப்போ வரைக்கும் வெண்ணிலா பேட்டி கொடுத்து தான் இருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு நீதி நியாயம்லாம் வாங்கி தரணும், நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஓடி வராங்க. இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, முதல்ல எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு கத்துறாரு. உடனே என்ன நியாயம் கேட்டு வந்தால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வந்தால் என்ன போங்கன்னு சொல்லி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆச்சு. என் ஒய்ஃப் பேர் காவேரி. அவளை மட்டும் தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். எனக்கு வேறு யாரோடையுமே கல்யாணம் ஆகலை அப்படின்னு கத்துறாரு. என்ன விஜய் இப்படி பண்ணுறீங்க? மோதிர மாத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகலை, எல்லாம் மறந்துட்டிங்களா? எப்படி உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் விஜய் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் இனிமேல் ஏற்றுக்குவேன் மட்டும் உன்னை நினைக்கவே நினைக்காத. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வேணாம், உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வெண்ணிலா காவேரி ஒன்று கூட்டிகிட்டு வந்தா, நான் உன்னை அந்தளவுக்கு நல்லா வச்சு பார்த்துக்கிட்டேன், அதுக்கு நீ இப்படி தான் நன்றி கடன் பண்ணுவியா அப்படின்னதுக்கு, சார் உங்களை போய் நம்பினேன்ல, எந்தளவுக்கு உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசி வந்தேன், நீங்களும் சொன்னீங்க நல்லபடியாக நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்படியே மாற்றிட்டீங்க அப்படின்னோடனே, என்ன மாற்றிட்டீங்க தம்பி? வெண்ணிலா வந்து கண்டிப்பாக உங்களோட தான் சேர்த்து வைப்பேன். ஏன்னு கேளுங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்களே, வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத ஏன் என்கிட்டருந்து மறைச்சிங்க? அதையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னோடனே அதிர்ச்சியாக விஜய் அப்படி நிற்கிறாரு. எல்லா விஷயத்த சொன்னீங்கன்னா இப்போ வெண்ணிலா வந்து கண்டிப்பாக உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா அப்பாவும் எழுந்து நிற்கிறா, உங்களையும் இனிமேல் வந்து எழுந்து நிற்கக்கூடாது. ஸோ அவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா, நான் ஏற்றுக்கவே முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் கத்துறாரு. ஸோ இந்த பக்கம் நதி ஃபேமிலியில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இந்த தம்பி இப்படி வந்து பண்ணுது, இப்படி பேசுது, அவள் என்ன அப்படி பண்ணிட்டா, இவளை காப்பாற்றி வச்சதுக்கு இவள் இந்த மாதிரி பண்ணிட்டா, அதுக்கு தான் தலையிலே அடிச்சுக்கிட்டேன், வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தையை வைக்கக்கூடாது தப்புன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டேன்னு சாரதா அடிச்சுக்கிறாங்க. நீ என்ன அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எல்லா தப்பும் காவேரி மேலே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பேசுகிறாங்க. அதாவது சாந்தி வந்து பேசுகிறாங்க. தப்பா நான் என்னத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வீட்டுக்குள்ளே நீ ஒருத்தி இருந்தீன்னா வெண்ணிலா இந்த அளவுக்கு பேசுவாளா? நீ 2ஆம் தாரம் மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தால் தான் மற்றவ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து அதிகாரம் பண்ண மாட்டா. நீ இங்கே வந்துட்ட, அதனால் அவள் அதிகாரம் பண்ணுறா அப்படின்னு. மதினி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாததுனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நீ வாயை மூடு சாரதா, உனக்கு தான் எந்த விஷயமுமே தெரியல. புருஷன் வந்து முக்கியம்னு பொண்டாட்டி நினைக்கணும், பொண்டாட்டி முக்கியம்னு புருஷன் நினைக்கணும். 2 பேரும் வேறு வேறு இடத்துல பிரிஞ்சிருந்தால் கண்ட இதெல்லாம் வந்து உள்ள நுழைய தான் செய்யும். அந்த மாதிரி தான் நடக்குது இப்போ. இவ மட்டும் அந்த இடத்துல இருந்தா அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? போய் புருஷனோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. உனக்கு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னா போயிட்டு புருஷனோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நீ போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம சாந்தி வந்து ஒரு பக்கம் சொல்ல, இப்போ காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம், அத்தை சொல்கிறது கரெக்டு. நம்ம வந்து இந்த நேரத்தில் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். எப்போ விஜய் வந்து நமக்கு என் ஒய்ஃப் வந்து காவேரி தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்தி சொன்னாரோ, இதுக்கு மேலே என்ன இருக்குது, கண்டிப்பாக விஜய் கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னும் காவேரி நினைக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, இதையும் தாண்டி வெண்ணிலா அடுத்த ஸ்டெப்பாக என்ன எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக பசுபதி ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுவார். என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.